அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில 3 முக்கியமான ஆன்டிபயோட்டிக்ஸ் பத்தி தான் நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த 3 ஆன்டிபயோட்டிக்ஸும் வந்து அடிக்கடி எக்ஸாம்ல காமனா கேட்கக்கூடிய ஒரு ட்ரக்ஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ். அதுல பார்க்கக்கூடியது ஃபர்ஸ்ட் அமினோகிளைகோசைடு ஆன்டிபயோட்டிக்ல ஸ்டெப்டோமைசின்ஸ், செகண்ட் ஒன் இஸ் குளோரோஃபினிகால் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் கிளிண்டாமைசின்ஸ். இந்த 3 ட்ரக்குக்குமே வந்து சிமிலர் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா அதனுடைய பர்டிகுலர் ரைபோசோமல் சப்யூனிட் கூட பைண்ட் ஆயிட்டு புரோட்டீன் சிந்தசைஸை இன்ஹிபிட் பண்ணும். ஸோ பாக்டீரியாவுக்கு ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனலுக்கு தேவையான இந்த புரோட்டீன் சிந்தசைஸை வந்து இன்ஹிபிட் பண்றதுனால இந்த 3க்குமே வந்து ஒரு குட் ப்ராட் ஸ்பெக்ட்ரல் ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டிஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ 3மே இம்பார்ட்டன்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ். கிளாஸ் நல்லா கேர்ஃபுல்லா கவனிங்க. அதுல நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்துங்க ஸ்டெப்டோமைசின்ஸ். இந்த ஸ்டெப்டோமைசின்ஸ் என்ன ஆன்டிபயோட்டிக்ஸ், என்ன கேட்டகரி அப்படின்னா அமினோகிளைகோசைடு ஆன்டிபயோட்டிக்ஸ். அமினோகிளைகோசைடு, கிளைகோசைடுனா என்ன? 2 சுகர் மாலிகூல்ஸ் ஒரு கிளைகோசைடு பாண்டனால ஃபியூஸ் ஆகுது. 2 சுகர் மாலிகூல்ஸ் என்ன ஆகுது? இதுல இருக்கிற ஒரு OH, இதுல இருக்கிற ஒரு OH, ஒரு சுகர் மாலிகூல், இதுல இருக்கிற ஒரு OH, இன்னொரு சுகர் மாலிகூல், இதுல இருக்கிற ஒரு OH. சோ ரெண்டும் ஃபியூஸ் ஆகும்போது இங்க வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து லிபரேட் ஆகுது. நமக்கு இங்க வந்து ஒரு கிளைகோசைடு பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா? சோ இங்க அமினோ சுகர் சேர்ந்து கிளைகோசைடை பாண்ட் பண்றதுனால இங்க நம்ம அமினோ கிளைகோசைடு ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்டெப்டோமைசின்ஸ் உடைய ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னாவே தெரியும். இங்க பாருங்க, 2 கிளைகோன் பார்ட் இருக்கு, 1 ஏ கிளைகோன் பார்ட் இருக்கு. இந்த 3மே வந்து இந்த கிளைகோசைட்ஸ் பாண்ட்னால ஃபியூஸ் ஆயிருக்கு. அதனால இந்த கேட்டகரி ஆஃப் ட்ரக்ஸ் வந்து நம்ம காமனா என்ன சொல்றோம்? அமினோ கிளைகோசைடு ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ ஃபர்ஸ்ட் அதோட கிளாசிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். அமினோ கிளைகோசைட்ஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ்ல என்னென்ன ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா சிஸ்டமிக் ஆன்டிபயோட்டிக்ஸ். இந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்து ஓரலா கொடுக்கலாம், இன்ஜெக்டபிளாவும் கொடுக்கலாம். சோ ஸ்டெப்டோமைசின்ஸ், ஜென்டாமைசின், கெனாமைசின், டோப்ராமைசின்ஸ், அமிகாசின்ஸ், சிசோமைசின்ஸ், நெட்டில்மைசின்ஸ் அண்ட் பாராமோமைசின்ஸ். இந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்து சிஸ்டமிக் அமினோகிளைகோசைடு ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். And some of the antibiotics using topically, the topical aminoglycoside antibioticல வந்து neomycins and ஃப்ராமைசிட்டின். இந்த 2 ட்ரக்குமே வந்து டாபிக்கல். அதுல நாம இன்னைக்கு ஸ்டெப்டோமைசின்ஸ் பத்தி தான் நாம பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி காமனா அமினோகிளைகோசைடு ஆர் சம்டைம்ஸ் we are called என்னது அமினோசைக்ளிட்டால். இதுதான் அமினோசைக்ளிட்டால் பார்ட், ஏ கிளைகோன் பார்ட். சோ அமினோகிளைகோசைடு ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் contains a pharmacophoric structure. என்னது 1,3 diamino-inositol. Actually இந்த அமினோகிளைகோசைடு ஆன்டிபயோட்டிக் வந்து ஐனோசிட்டால் டெரிவேட்டிவ்ஸ் 1,3 diamino-inositol derivatives which consisting either streptamine, 2-deoxystreptamine or spectinamine கிளைகோன் பார்ட் வந்து அட்டாச் ஆயிருக்கும். இது பத்தி வந்து இது வந்து ஒரு சின்ன ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன்ஸ் ஃபார் அமினோகிளைகோசைடு ஆன்டிபயோட்டிக்ஸ். அந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். So first let's come for streptomycins. This streptomycin antibiotics produced by fermentations of Streptomyces griseus and some several related soil microorganisms அதாவது Streptomyces and griseus அப்படிங்கிற அந்த ஸ்பீசிஸ்ல ஃபெர்மெண்டேஷன்ஸ் ப்ராசஸ் மூலமா பயோசிந்தட்டிக்ல இந்த ஸ்டெப்டோமைசினை வந்து நாம ப்ரிப்பேர் பண்றோம். அதே போல ஒவ்வொரு ட்ரக்குமே வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ் மூலமா ஃபெர்மெண்டேஷன்ஸ் ப்ராசஸ் மூலமா நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்டாமைசின், கெனாமைசின். ஸோ ஒவ்வொரு ட்ரக்குமே வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ் மூலமா வந்து நம்ம பயோசிந்தட்டிக்ல ப்ரிப்பேர் பண்றோம். இது வந்து ஒரு வண்டர்ஃபுல் ட்ரக்குங்க. எப்போ 1943ல இந்த ட்ரக் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. எதுக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் மைக்கோபாக்டீரியமுக்கு கொடுத்து பார்த்தாங்க, அதாவது டியூபர்குலோசிஸ்க்கு கொடுத்து பார்த்தாங்க. ஒரு சக்சஸ்ஃபுல் அவுட்கம் வந்து நமக்கு கிடைச்சது. ஸோ இட் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் இன் 1943 primarily ஃபார் டியூபர்குலோசிஸ். ஸோ டிபிக்கு வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு நல்ல குட் ஆன்டி மைக்கோபாக்டீரியல் ஆக்டிவிட்டிஸ் வந்து கிடைச்சது. ஸோ அதனுடைய விளைவாக தான் இந்த சயின்டிஸ்ட் செல்மான் வாக்ஸ்மேன் அவருக்கு வந்து நோபல் பிரைஸ் கிடைச்சது. எப்போ 1952ல வந்து இந்த ஸ்டெப்டோமைசின்ஸ் இட்ஸ் குட் ஆன்டி மைக்கோபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொடுத்திருக்கு அப்படிங்கிறதுனால இவருக்கு வந்து 1952ல வந்து நோபல் பிரைஸ் வந்து கிடைச்சது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்டி மைக்கோபாக்டீரியல் ட்ரக்ஸ் against tuberculosis, first antibiotics against tuberculosis, ஒரு அருமையான ட்ரக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். இங்க பாருங்க, ஸ்டெப்டோஸ் அண்ட் N-methyl L-glucosamine இது ரெண்டுமே வந்து கிளைகோன் பார்ட்.
இது ரெண்டுமே வந்து யூஸ்வலா ஒரு கிளைகோசைடு பாண்டுனால ஃபியூஸ் ஆயிருக்கு. அடுத்தது வந்துங்க ஒரு ஏ கிளைகோன் பார்ட் நம்ம சொன்னோம்ல 1,3 டை அமினோ அயனோசிட்டால். இந்த அயனோசிட்டால் பார்ட் இதுதான் வந்து ஏ கிளைகோன் பார்ட். இதுதான் நம்ம என்ன சொல்றோங்க ஸ்டெப்டிடின் அப்படின்னு சொல்றோம். சோ அப்போ இந்த ஸ்ட்ரெப்டோமைசின் ஸ்ட்ரக்சர்ல 3 மாலிகூல்ஸ் இருக்கு. என்னது ஸ்டெப்டிடின், ஏ கிளைகோன் பார்ட், அதுக்கப்புறம் ஸ்டெப்டோஸ் அண்ட் என்மெத்தில் எல் குளுக்கோசமைன்ஸ். இது ரெண்டுமே வந்து கிளைகோன் பார்ட். இந்த மூணுமே வந்து கிளைகோசைடு பாண்டுனால இங்க ஃபியூஸ் ஆயிருக்கு. இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்பரை கொடுத்துடணும். நம்பரை கொடுத்ததுக்கு அப்புறம் அதோட கெமிக்கல் நேமுக்கு போகலாம். இங்க பாருங்க ஃபிஃப்த் பொசிஷன்ஸ் 1 2 3 4 ஃபிஃப்த் பொசிஷன்ஸ்ல இந்த ஏ கிளைகோன் பார்ட் வந்து அட்டாச் ஆயிருக்கு. ஸோ 5 2,4 டை குவானிடினோ. இங்க பாருங்க குவானிடின், 2 குவானிடின் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அயனோசிட்டால 2 குவானிடின் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ 2,4 டை குவானிடினோ, தென் 3,5,6 3,5,6 ட்ரைஹைட்ராக்சி. 3 ஹைட்ராக்சில் குரூப் இருக்கு. ட்ரைஹைட்ராக்சி அண்ட் சைக்ளோஹெக்சாக்சி. ஓகேங்களா, இதுதான் வந்து ஸ்டெப்டிடின் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க 4 பாருங்க 4th கார்பன்ல இந்த 6 மெம்பர்டு குளுக்கோஸ் மாய்டி வந்து அட்டாச் ஆயிருக்கு. என்னது 4 இதுல 4,5 டைஹைட்ராக்சி, தென் 6 ஹைட்ராக்சி மீத்தைல், தென் 3 மெத்தில் அமினோ. இதுதான் 3 மெத்தில் அமினோ. and then 1 2 3 4 4 இடத்துல வந்து ஹைட்ரஜன் இருக்கு. அதனால டெட்ராஹைட்ரோ பைரான் ஸ்ட்ரக்சர். so this is 6 membered with 1 oxygen. so அதனால பைரான் 2-யl ஆக்சி பாருங்க 2-யl ஆக்சி இந்த ஸ்ட்ரக்சர். அடுத்த லைன் பாருங்க 3 ஹைட்ராக்சி 2 methyl and then tetrahydro 1 2 3 4 tetrahydro furan 3 aldehyde CHO. தேர்ட் கார்பன்ல பாருங்க CHO ஆல்டிஹைடு இருக்கு. இதுதான் அதனுடைய கெமிக்கல் ஸ்ட்ரக்சர். சோ ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஏ கிளைகோன் பார்ட் ஸ்டெப்டிடின். அடுத்த லைன் வந்து இந்த என்மெத்தில் எல் குளுக்கோசமைன். அதுக்கு அடுத்த இந்த கெமிக்கல் நேம்ல அதுக்கு அடுத்த லைன் வந்து ஸ்டெப்டோஸ். இந்த மூணுமே சேர்ந்ததுதான் என்னது ஸ்டெப்டோமைசின்ஸ் உடைய ஸ்ட்ரக்சர்ஸ். இது வந்து பாருங்க கிளைகோசைடு பாண்ட் வந்து இருக்கு. 2 சுகர் மாலிகூல், அப்புறம் ஒரு சுகர், ஒரு ஏ கிளைகோன் பார்ட். இந்த நடுவுல என்ன இருக்கு கிளைகோசைடு பாண்ட் இருக்கு. இது எல்லாமே வந்து அமினோ சுகர்ங்கிறதுனால இது வந்து அமினோ கிளைகோசைடு ஆன்டிபயோட்டிக்ஸ்னு சொல்றோம். சோ இதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நல்ல கவனிங்க. white to off white powder odorless, slightly bitter taste and very soluble in water and strong basic in nature. Storage, this drug is affected by moisture, light and heat. So it should be stored in a tight, well closed container, controlled room temperature வந்து 20 to 25 degrees Celsius ல வந்து நாம இந்த drug வந்து ஸ்டோர் பண்ணணும். So physical characters, storage. அடுத்தது வந்து formulation. இந்த streptomycins available in injections 750 mg 0.75 gram dry powder for injections. ஓகேங்களா. ஸோ பிராண்ட் நேம் வந்து ஆம்பிஸ்ட்ரின் எஸ், அதுக்கப்புறம் பிளான்டோமைசின்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டெப்டோமேக். இதெல்லாமே வந்து ஒரு சில பாப்புலர் பிராண்ட் நேம். யூசஸ் வந்து டியூபர்குலோசிஸ்க்காக நாம கொடுக்குறோம். ஸோ மைக்கோபாக்டீரியம்காக கொடுக்குறோம். அதே மாதிரி எண்டோகார்டிட்டிஸ்க்காக கொடுக்குறோம். பிளேக் அண்ட் தென் நிமோனியல் இன்ஃபெக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் எஸ்பெஷலி இந்த ட்ரக் வந்து மைக்கோபாக்டீரியம் அவியம் ஸ்பீசிஸ்க்கு வந்து எகென்ஸ்டா ஒரு நல்ல ஆன்டி மைக்கோபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் டியூபர்குலோசிஸ், மெனிஞ்சிட்டிஸ், பிரெயின் டிபிக்காக கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய யூசஸ் இந்த ஸ்ட்ரெப்டோமைசின்ஸ் வந்து இருக்கு. மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ஸ் ஆல்ரெடி சொன்னது போல இன்ஹிபிட் புரோட்டீன் சிந்தசைஸ். ஸோ பாக்டீரியல் 30S ரைபோசோமல் சப் யூனிட்ல பைண்ட் பண்ணி அதனுடைய புரோட்டீன் சிந்தசைஸ் என்ன பண்ணுது இன்ஹிபிட் பண்ணுது. ஓகேங்களா. so this is something about streptomycins. the next drug is chloramphenicol. இதுவும் வந்து புரோட்டீன் சிந்தசைஸ் இன்ஹிபிட்டார்ஸ். இது வந்து 50S ரைபோசோமல் சப் யூனிட். இந்த ட்ரக் வந்து 30S ரைபோசோமல் சப் யூனிட். இது வந்து 50S ரைபோசோமல் சப் யூனிட். அப்படின்னா என்ன? சோ இது பைண்ட் ஆகிறதுனால புரோட்டீன் சிந்தசிஸ் எப்படி ஸ்டாப் ஆகுது, இது எல்லாத்தையும் நம்ம பார்மகாலஜில டீடைலா பார்க்கலாம். So chloramphenicol, this drug is produced by fermentations of Streptomyces venezuelae. இங்க பாருங்க, இது வந்து Streptomyces species. போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. The species name is venezuelae. This drug is biosynthetically
prepared the fermentations of Streptomyces venezuelae and also chemical synthesis. It's a very simplest structures. Antibiotics பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும் அதோட ஸ்ட்ரக்சர்ஸ். பட் குளோரோஃபெனிகால் இஸ் வெரி வெரி சிம்பிள் ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம கெமிக்கலி வந்து நம்ம என்ன பண்ணலாம், சிந்தசிஸ் பண்ணலாம் வித் டூ asymmetric சென்டர் இருக்கு. டூ asymmetric சென்டர் இட் இஸ் ஒன் ஆஃப் 4 diastereomers. கொஞ்சம் அடிக்கடி இந்த குளோரோஃபெனிகால் இம்பார்ட்டன்ட், இந்த ஸ்டீரியோ கெமிக்கலா கொஞ்சம் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து கேட்பாங்க. இட் ஹேவிங் டூ asymmetric center, it is one of 4 diastereomers, only one of which is significantly active. So it was the first broad spectrum oral antibiotics. It's a first broad spectrum oral antibiotics. இதோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் பாருங்க. இங்க பாருங்க CHL. So chlorine இருக்கு, chlorine இருக்கு, phenycal COL hydroxyl group இருக்கு. Okay, so இதோட ஸ்ட்ரக்சர் 2,2 இங்க ரெண்டு chlorine இருக்கு. So இந்த chlorine இப்படி எழுதலாம், CHCl இப்படி எழுதலாம். சோ இங்க பாருங்க செகண்ட் பொசிஷன்ஸ்ல ரெண்டு குளோரின் இருக்கு. சோ 2,2 டைக்ளோரோ N 1,3 டைஹைட்ராக்சி 1,3 டைஹைட்ராக்சி இந்த 1 4 nitro 1 2 3 4 nitrophenyl propane, methane, ethane, propane 2-ioyl acetamide. This structure is acetamide structures. ரொம்ப ஈஸி பாருங்க. 2,2 டைக்ளோரோ N 1,3 டைஹைட்ராக்சி 1 அதுல 4 நைட்ரோஃபினைல் புரோபேன் 2-ioyl acetamide. இதான் வந்து குளோரோஃபெனிகாலுடைய கெமிக்கல் நேம். ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரக்சர்ஸ். இதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் white or grayish white or yellowish white crystalline powder or fine crystals powder. Fine yellowish white crystalline or white or grayish white crystalline or fine crystalline powder, slightly soluble in water but soluble in alcohol and glycol solvent. இதனுடைய physical properties. Storage, stored in tightly closed container, protect from light because it's affected by light and room temperature la maintain பண்ணனும். Storage 20 to 25 degrees Celsius room temperature la வந்து control room temperature la இந்த drug வந்து store பண்ணனும். Easily affected by light, so it should be tightly closed, protect from light. Storage condition usual தான். Formulations different preparations la வந்து available. Usually இந்த குளோரோஃபெனிகால் available in 250 and 500 mg capsule available. அதே போல குளோரோஃபெனிகால் eye ointment 1%, குளோரோஃபெனிகால் eye drops 0.5% and குளோரோஃபெனிகால் ear drops 5%. So இதெல்லாம் வந்து topical eye ointment 1%, eye drops 0.5%, ear drops 5%. அதே போல குளோரோஃபெனிகால் skin cream 1% ல available and otic solutions 10% available. காமனான preparations. அதே போல குளோரோஃபெனிகால் palmitate preparations. இந்த குளோரோஃபெனிகால் palmitate வந்து it having insoluble esters. Note it. கேட்டிருக்காங்க previous questionsல, GPAT questionsல கேட்டிருக்காங்க. So குளோரோஃபெனிகால் palmitate is a insoluble esters form பண்ணும். Is for the preparations of oral suspensions. The chlorophenicol palmitate is an insoluble ester for oral suspension. Liquid formulations காக நாம இந்த chlorophenicol palmitate formula வந்து யூஸ் பண்றோம். Strength வந்து 125 mg per 5 ml. Next preparations வந்து chlorophenicol succinate. So this is insoluble, அதனால oral suspensionல நாம கொடுக்கிறோம். அதுக்கு அடுத்தது succinate is a soluble esters. So நம்ம வந்து parenteral preparations காக இந்த chlorophenicol succinate எடுத்துக்கலாம். 250 mg, 500 mg and 1 gram per vial injections for IV. Chlorophenicol IV, chlorophenicol succinate preparations ல கொடுக்கிறோம். Chlorophenicol succinate is a soluble esters and chlorophenicol palmitate is a insoluble esters. அதனால தான் அது வந்து சஸ்பென்ஷன் ஃபார்ம்ல இது இன்ஜெக்டபிள்ஸ்க்கு நாம கொடுக்கிறோம். சோ அந்த டிஃபரன்ஸ் கொஞ்சம் பாத்துக்கோங்க. இத வந்து மார்க்கெட் preparations. பிராண்ட் நேம் வந்து ஃபெமிலியர் பிராண்ட் நேம் வந்து என்னது, குளோரோமைசிட்டின், அதுக்கப்புறம் பேராக்சின், அதுக்கப்புறம் என்டிரோமைசிட்டின், அப்புறம் குளோரோஸ்ட்ரெப்
அப்புறம் பயோஃபெனிகால். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு சில பாப்புலர் பிராண்ட் நேம்ஸ். யூசஸ் வந்து இது வந்து ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ். டைஃபாய்டு ஃபீவருக்காக கொடுக்குறோம், அதுக்கப்புறம் மெனிஞ்சைட்டிஸ்க்காக கொடுக்குறோம், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ்க்காக கொடுக்குறோம், அதுக்கப்புறம் வந்து சூப்பர்ஃபிஷியல் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ்க்காக கொடுக்குறோம், அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆன் ஐ, இன்ஃபெக்ஷன் ஆன் இயர். ஸோ இந்த மாதிரி சூப்பர்ஃபிஷியல் அண்ட் ஐ இயர் இன்ஃபெக்ஷன்ஸ்க்காக நாம வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் கிரீம் இதெல்லாமே வந்து சூப்பர்ஃபிஷியல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்காக நாம கொடுக்குறோம். ஐ ஆயின்மெண்ட், ஐ டிராப்ஸ் இதெல்லாமே வந்து ஐ இன்ஃபெக்ஷன்ஸ்க்காகவும், இயர் டிராப்ஸ் ஓட்டிட்டிஸ் இயர் இன்ஃபெக்ஷன்ஸ்க்காகவும் நாம கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் சம்திங் அபவுட் குளோரோம்ஃபெனிகால். அடுத்த ட்ரக்ஸ் கிளிண்டாமைசின்ஸ். கிளிண்டாமைசின் இஸ் எ செமி சிந்தட்டிக் குளோரோ டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் லிங்கோமைசின்ஸ். ஆக்சுவலி இந்த கிளிண்டாமைசின்ஸ் என்ன கேட்டகரி அப்படின்னா லிங்கோசமைடு ஆன்டிபயோட்டிக்ஸ். என்னது? லிங்கோசமைடு ஆன்டிபயோட்டிக்ஸ். திஸ் ட்ரக் ஆல்சோ இன்ஹிபிட் தி புரோட்டீன் சிந்தசைஸ் 50s சப்யூனிட் ரைபோசோமல்ஸ்ல பைண்ட் ஆயிட்டு புரோட்டீன் சிந்தசைஸை வந்து இன்ஹிபிட் பண்ணும். இந்த கிளிண்டாமைசின் இஸ் எ லிங்கோசமைடு ஆன்டிபயோட்டிக்ஸ். அதாவது இங்க பாருங்க, சேம் லிங்கோமைசின்ஸ் உடைய ஸ்ட்ரக்சர் தான். லிங்கோமைசின் அடுத்தது கிளிண்டாமைசின்ஸ். இந்த லிங்கோமைசின்ஸ்ல அடிஷனலா ஒரு குளோரின் குரூப் ஆட் பண்றோம். ஆக்சுவலி இங்க பாருங்க, இந்த சிஎல் இருக்கு, செகண்ட் கார்பன்ல சிஎல் இருக்கு. ஆக்சுவலி இங்க ஹைட்ராக்சில் இருக்கும். இதுல லிங்கோமைசின்ஸ்ல லிங்கோமைசின் என்ன இருக்கும்? இங்க ஹைட்ராக்சில் இருக்கும். இந்த ஹைட்ராக்சில் எடுத்துட்டு நாம இங்க குளோரினேஷன்ஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா? அதனாலதான் யூஸ்வலா இது வந்து லிங்கோமைசின் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு புக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்கோமைசின் எதுல இருந்து ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா the fermentation process of Streptomyces lincolnensis. இந்த கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எல்லா ஜீனஸ் நேம் வந்து ஸ்டெப்டோமைசிஸ்ல தான் ஆரம்பிக்கும். ஜீனஸ் நேம் ஸ்டெப்டோமைசிஸ் பேர்லயே இருக்கு, லிங்கோனென்சிஸ். So this clindamycin is a derivatives of lincomycin. அதாவது குளோரினேஷன்ஸ் ஆஃப் லிங்கோமைசின்ஸ். குளோரைடு குரூப் வந்து இங்க ஆட் பண்ணிடுவாங்க செகண்ட் பொசிஷன்ஸ்ல. ஸோ இந்த குளோரின் குரூப் ஆட் பண்றதுனால இங்க பாருங்க, இட்ஸ் மேக் மோர் பயோ ஆக்டிவ் அண்ட் ஹைலி லிப்போஃபிலிக் கேரக்டர்ஸ் தேன் லிங்கோமைசின். ஸோ லிங்கோமைசினோட இங்க அட்வான்ஸ் ஆகுது பயோ ஆக்டிவ்லி, அண்ட் லிப்போஃபிலிக் கேரக்டர்ஸ் வந்து இங்க இன்க்ரீஸ் ஆகுது. அதனுடைய அப்சர்ப்ஷன், அதனுடைய பெனிட்ரேஷன்ஸ் வந்து லிங்கோமைசின்ஸோட கம்பேர் பண்ணும்போது கிளிண்டாமைசின்ஸோட பெனிட்ரேஷன்ஸ், அதனுடைய ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும். சிம்பிள் குளோரினேஷன்ஸ் ஆஃப் லிங்கோமைசின்ஸ் இங்க நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடியது. ஜஸ்ட் இட்ஸ் எ குளோரோ டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் லிங்கோமைசின். இது வந்து லிங்கோசமைடு ஆன்டிபயோட்டிக் கேட்டகரி. ஓகேங்களா? சோ இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்க. சோ இங்கே வந்து ஒரு சுகர் மாயிட்டி இருக்கு. சோ N2 குளோரோ இங்க பாருங்க, செகண்ட் பொசிஷன்ல ஃபர்ஸ்ட் கார்பன் அண்ட் செகண்ட் கார்பன்ல குளோரோ இருக்கு. சோ 2 குளோரோ N2 குளோரோ. the next 1 3, 4, 5 ட்ரைஹைட்ராக்சி. இந்த ஃபர்ஸ்ட் கார்பன்ல இந்த குரூப்ஸ் எல்லாமே அட்டாச் ஆகுது. அதனால 1 3, 4, 5 3, 4, 5 ட்ரைஹைட்ராக்சி. 6 மீத்தைல் சல்ஃபனைல் ஆக்சைடு. பாருங்க, 6 மீத்தைல் சல்ஃபனைல் ஆக்சைடு. 2i and the next 2i, sorry, இந்த 2i 1 மெத்தில் அதாவது இது N மெத்தில் 1 மெத்தில் 4 ப்ரோபைல் மீத்தேன் ஈத்தேன் ப்ரோபைல் 4 ப்ரோபைல். இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க, 5 மெம்பர் ரிங் வித் 1 நைட்ரஜன் ஹெட்டிரோ ஆட்டம்ஸ் உள்ள பாண்ட் இல்ல, அதனால 4 ப்ரோபைல் பைரோலிடின் 2 கார்பாக்சமைடு. இந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து செகண்ட் பொசிஷன்ஸ்ல கார்பாக்சமைடு இருக்கு. ஸோ 2 கார்பாக்சமைடு தான் இதனுடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் கெமிக்கல் நேம். So the physical properties: white crystalline powder, very soluble in water. It's a very soluble in water and slightly hygroscopic in nature. The clindamycins. Storage: it should be stored in a tightly closed container. Protect from light. Usual storage தான் protect from light and moistures. Okay, the next formulations. இது என்னென்ன formulation, என்னென்ன preparations available அப்படின்னா clindamycin capsule 150 mg and 300 mg. clindamycin capsules orally எடுத்துக்கலாம் இந்த clindamycins, and also available in injections 300 mg per 2 ml and then 600 mg per 4 ml. 300 mg per 2 ml, 600 mg per 4 ml injections available. அதே போல clindamycin topical solution and gel available. 1% topical solution clindamycin topical gel and topical solution 1% for acne vulgaris. acne முகப்பரு acne-க்காக கொடுப்போம். அதே போல இங்க clindamycin palmitate இந்த preparation, இந்த clindamycin palmitate for oral suspension நாம இங்கேயும் பார்த்தோம்.
இங்க பாருங்க குளோரம்ஃபெனிகால் பால்மிட்டேட் ஃபார் ஓரல் சஸ்பென்ஷன், அதே போல கிளிண்டாமைசின் palmitate for oral suspension, and also this clindamycin vaginal suppository வந்து available. So available in capsule, available in injections, available in topical solution and gel, available in suspension and available in vaginal suppositories. So இந்த மாதிரி 5 preparations-ல இந்த clindamycins வந்து available. ஒரு சில popular brand name வந்து Dalcap, Clinicin, Dalsin, Dalsinex, ஆக்னிசால், இதெல்லாமே வந்து ஒரு சில பாப்புலர் பிராண்ட் நேம். யூசஸ் வந்து பிரைமரிலியா இந்த ட்ரக் வந்து ஆக்னிக்காக கொடுக்குறோம், ஆக்னே வல்காரிஸ்க்காக கொடுக்குறோம், அதே போல சிவியர் நிமோனியல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்காக கொடுக்குறோம். அண்ட் எஸ்பெஷலி திஸ் ட்ரக் இந்த லின்கோமைசினும் கிளிண்டாமைசினும் வந்து இட்ஸ் வெரி ஆக்டிவ்லி அகேன்ஸ்ட் another ஸ்ட்ரெப்டோகாக்கி இன்ஃபெக்ஷன் அண்ட் ஸ்டெஃப்லோகாக்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் அகேன்ஸ்டா வந்து ஒரு குட் ட்ரக்ஸ். அதே போல இந்த ட்ரக்ஸ் யாருக்கெல்லாமே வந்து பெனிசிலின் பீட்டா லாக்டம் ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டு அவங்களுக்கு வந்து பெனிசிலின் அலர்ஜி இருக்கோ அவங்களுக்கு அல்டர்னேட்டிவா இந்த ட்ரக்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். கிளிண்டாமைசின்ஸ் இட்ஸ் a wonderful drugs. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம 3 முக்கியமான ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து பார்த்தோம். இந்த 3மே வந்து அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய क्वेश्चंस. கொஞ்சம் தெளிவா கேர்ஃபுல்லா படிங்க. தேங்க்யூ.